Hi everyone, இப்போ வந்து welcome back to my channel. So subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க, ஓகேவா? So நம்ம பார்க்க போறது numerical methodsல differential equation solve பண்றதுல ஒரு one of the method இது, ஓகேவா? ஒரு differential equation வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்மேஷன்ல இருக்கும். dy by dx equal to ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். x plus y, x square plus y square. இங்க அந்த ஃபங்க்ஷனை f of x, y ன்னு எடுத்துக்கிறோம். Initial condition கொடுத்துருவாங்க, ஓகேவா? உங்களுக்கு இந்த x0 y0 notations எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். So y of x0 is denoted by y0, ஓகேவா? So y of x0 என்றது x values உடைய initial value, y0 என்றது x0 வந்து x0 குரிய corresponding y value, அதுதான் y0. So y of x0 equal to y0. Solve this differential equation. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு differential equation dy by dx equal to இருக்கு. இதை சால்வ் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? y கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ ரங்கிகுட்டா மெத்தட் படி RK மெத்தட் ஷார்ட்டா சொல்லலாம். அந்த மெத்தட் படி y எப்படி கண்டுபிடிக்கணும்? It is given by this formula. இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா மட்டுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபார்முலாவை எழுதிட்டு அப்புறமா ப்ராப்ளம் செய்யுங்க எக்ஸாமில். ஸோ ஸ்டெப் வைஸ் மார்க் கொடுக்கும்போது ஃபார்முலாவுக்கும் மார்க் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி ஒய்னா சக்ஸசிவ் ஒய் வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய் வந்து என்னது, x0 x1 எக்ஸோட வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்கும் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? எக்ஸோட வேல்யூஸ் வந்து x0 x1 x2 etc, ஓகே? ஒய்யோட வேல்யூஸ் கரஸ்பாண்டிங் ஒய், எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண ஒய் மாறும் இல்லையா? அப்போ அதோட வேல்யூஸ் y0 y1 y2 எக்ஸெட்ரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஸ் இட் கிளியர்? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சப்போஸ் இந்த x0 x1 x2குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போது ஈக்குவல் இன்டர்வல்ஸாக இருக்கும்போது, அதாவது இது ஃபார் எக்ஸாம்பிள் x takes வேல்யூ 0 2 4 6 8 அப்படின்னா இந்த ஈக்குவல் இன்டர்வல் தானே இது. இதை தான் வந்து ஹைட்ஸ்ன்னு சொல்கிறோம். h is equal to 2, காமன் டிஃபரன்ஸ் வந்து 2, ரைட்டா? அப்போது இங்கே வந்து x0 இருக்கு. அப்போ x1 எப்படி இருக்கும் அப்படின்னா x0 ப்ளஸ் ஹெச்சாக இருக்கும். x0 equal to x0 plus h இருக்கும். x2 என்னவா இருக்கும்? x1 plus h இருக்கும். x3 x2 plus h, ஓகேவா? எக்ஸெட்ரா, ரைட்? அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சப்போஸ் x வந்து என்ன கொடுத்துருவாங்க, இனிஷியல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே y of x0 equal to y0 சொல்லியிருக்காங்க. y வந்து கேட்பாங்க. y வந்து இப்போது x0 வந்து 0 இருக்குன்னு வைங்களேன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் y of 0 equal to 1ன்னு கொடுக்குறாங்க. கொடுத்தா என்ன அர்த்தம்? x0 வந்து 0, y0 வந்து 1ன்னு அர்த்தம். திஸ் இஸ் y0, ஓகேவா? உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறது ஃபைண்ட் y of 0.1 அப்படின்னு சொல்லலாம், ஃபைண்ட் y of 0.2 சொல்லலாம், ரைட்? ஸோ ஃபைண்ட் y of 0.1 கண்டுபிடிக்கணும், 0.2 கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே வந்து h என்ன, இது x0 வந்து 0 இந்த ப்ராப்ளமில், x1 என்னது 0.1, x2 என்ன 0.2. அப்போ இதோட வித்தியாசங்கள், இது ரெண்டுக்கு வித்தியாசம் 0.1, இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் 0.1. அப்போ இங்கே என்ன வந்துடுது, h is equal to 0.1. இது ரஃபாக எழுதியிருக்கிறேன், ஓகேவா? அப்போது காமன் டிஃபரன்ஸ் வந்து 0.1. ஸோ சக்ஸசிவ் ஒய் வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரே ஒரு ஒய்ன்னு கிடையாது, கொஷினில் கேட்குறத பொறுத்து. இப்போ இந்த ஃபார்முலா வந்து y1 அப்படின்னா x0 கொடுக்கும்போது y0 கிடைக்குது. அப்போ x1 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஃபங்க்ஷனில் நமக்கு y1 கிடைக்கும், ஓகேவா? அந்த y1 இஸ் ஃபங்க்ஷனில் என்னன்னு நம்ம பார்க்க போகிறது இல்லை, டைரெக்டாக நம்ம நியூமரிக்கல் வேல்யூ தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ y0 is given by y1 is given by y0 plus k. ஆனால் இந்த k என்ன, k equal to 1 by 6 into k1 plus 2k2 plus 2k3 plus k4. அப்போ இந்த k1 என்ன, k2 என்ன, k3 என்ன, k4 என்ன அப்படின்றது இங்கே இருக்கு. ஸோ k1 என்னன்னா h into f of x0, y0. f of x0, y0 கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் dy by dx equal to கொடுப்பாங்களா? இந்த ரைட் சைடில் இருக்கிறத நீங்கள் என்னென்னு எடுத்துக்கோங்க, f of xyன்னு எடுத்துக்கோங்க. அப்போ அதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், f of x0 y0 எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம் ப்ராப்ளம் செய்யும்போது. k2 equal to ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, h into f of x0 plus h by 2. இந்த hக்கு தான் by 2, whole by 2 போடக்கூடாது, கமா y0 plus k1 by 2, கமா, ஓகேவா?
அது மாதிரி h into சரியா ப்ளஸ் எல்லாம் போட்டுறக்கூடாது. k3 என்னது h into f of x0 plus h by 2 comma y0 plus k2 by 2 இங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த k2. அடுத்து k4 h into f of x0 plus h comma y0 plus k3 அப்படியே எல்லாமே கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் இதை kல சப்ஸ்டிடியூட் பண்றோம். கிடைக்கக்கூடிய k என்ன பண்றோம் y0 ஓட ஆட் பண்ணா y1 கிடைக்கும். இப்போ y1 வச்சுக்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு y2 கேக்குறாங்க அப்படின்னா இங்க y1 வந்த ஆன்சரை வச்சுட்டோம். அடுத்து x1 எடுத்துக்கணும். அப்ப ஃபார்முலாவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும். x0 க்கு பதிலா x1 y0 க்கு பதிலா y1 எங்கெல்லாம் x0 y0 வந்தோ x1 y1 ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு செட் ஆஃப் ஃபார்முலா எழுதினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா y2 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி கண்டினியூ பண்ண வேண்டியதான். அடுத்து y3 கேட்டா என்ன செய்யணும்? x0 y0 ஃபார்முலால வருது இல்லையா அதுக்கு பதிலா x2 y2 ஏன்னா y2 கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா அதை கொண்டு இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ x2 y2 அப்படின்னு வரும். ரைட் இன் திஸ் வே யூ கேன் ஃபைண்ட் தி சக்சஸிவ் வேல்யூஸ் ஆஃப் y. இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பண்ணலாம். Use problem. Use RK method of fourth order. Find y for x equal to 0.1, 0.2, given that dy by dx is equal to xy plus y square with the initial condition y of 0 equal to 1. So solution என்ன கேட்டிருக்காங்க find y. ஓகேவா? இது கொடுத்திருக்காங்க. So what is given அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த differential equation dy by dx equal to xy plus y square. இதுதான் என்னது நமக்கு f of x, y. ஓகேவா? So here what is f of x, y? f of x, y equal to xy plus y square. Also என்ன கொடுத்திருக்காங்க y of 0 equal to 1 அப்படின்னா என்னதும் this is x0 and this is y0. ஓகேவா? So that means that is x0 equal to 0. அடுத்து கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 0.1 0.2க்கு y கேட்டிருக்காங்க. அப்ப x1 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 0.1, x2 என்ன 0.2. அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்ன 0.1. x0க்கு x1க்கும் டிஃபரன்ஸ் 0.1, x1க்கு x2க்கும் டிஃபரன்ஸ் 0.1. அப்போ என்ன ஆகுதுன்னா h is equal to 0.1 நம்ம எடுத்துக்க போறோம். சரியா? ஏன்னா x 0.1க்கு y கண்டுபிடிக்கணும், திருப்பி x 0.2க்கு y கண்டுபிடிக்கணும். ரெண்டு இடம் செய்யணும். ஃபார்முலாவை ரெண்டு இடம் அப்ளை பண்ண போறோம். ஸோ h is equal to 0.1. ஓகே, அண்ட் y0 is என்னது and y0 is equal to 1. இதை யூஸ் பண்ண போறோம் ஃபார்முலால. இப்போ நம்மளுடைய ஃபார்முலா என்ன? பை ரங்கி-குட்டா மெத்தட் 1/1 நம்ம செய்யலாம். k1 is equal to h into f of formula என்ன x0, y0. நீங்க ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலாவை ஒரு தடவை எழுதிடுங்க. நான் இப்போ ஒண்ணா செய்றேன். சோ இங்க என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணோம்? h is 0.1 பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா மல்டிப்ளிகேஷன். f of x0 என்னன்னு பார்த்திருக்கோம் 0, y0 என்ன 1. என்னென்ன இருக்குது அப்படின்றது தெளிவா எழுதிட்டாலே எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஓகே, f of xyன்றது என்னது? xy plus y square. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்கணும்? f of 0, 1. அப்ப x க்கு பதிலா 0வும் y க்கு பதிலா 1ம் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேவா?
So this is equal to 0.1 into இங்க என்னது xy plus y square. x க்கு பதிலா 0 போட போறோம், y க்கு பதிலா 1 போட போறோம். ஏன்னா f of xy தானே இது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f of 0 1 ரைட்டா. அப்போ 0 into 1 plus 1 square, right? Since f of x comma y equal to xy plus y square, இதுல substitute பண்றோம். So that is equal to இது என்ன வந்தது 0 plus 1. அப்போ 1. So 0.1 into 1 எவ்வளோ 0.1. So k is equal to 0.1. ஓகேவா? So இங்க என்ன ஃபங்க்ஷன் கொஸ்டின்ல இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை வச்சு நீங்க செய்யணும். சரியா? சப்போஸ் x plus y ன்னு இருந்தா ஜஸ்ட் ரெண்டே ஆட் பண்ண போறீங்க, அது ஈஸியா இருக்கும். x square plus y square ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா 0 square plus 1 square. புரிஞ்சுக்கும் நம்புறேன். புரியலன்னா மறுபடியும் கேளுங்க. ஓகேவா? So இங்க என்ன ஃபங்க்ஷனோ அதை எடுத்து தான் நம்ம செய்யணும். So now k2 கண்டுபிடிக்கலாம். k2. So k2 உடைய ஃபார்முலா என்ன? h into f of x0 plus h by 2, y0 plus k1 by 2. k1 கண்டுபிடிச்சிருக்கோமே 0.1. So h என்ன 0.1. First you substitute all the known things. எதெல்லாம் தெரியுமோ அதை substitute பண்ணலாம். x0 என்ன 0, h என்ன 0.1 divided by 2, y0 என்ன 1, k1 என்ன 0.1 divided by 2. First இந்த உள்ள இருக்கு simplify பண்ணி எழுதிக்கோங்க. 0.1 f of 0.1 by 2 எவ்வளோ 0.05, 0 plus 0.05, 0.05, இது என்ன வந்துரும் 0.05 வரும். 1 ஓட ஆட் பண்ணும்போது 1.05 வந்துரும். ஓகேவா? ரைட். இப்போ வந்து நமக்கு ஃபார்முலா என்ன? since f of x, y equal to xy plus y square. அப்போ இங்க என்ன வந்துரும் 0.1 into xy plus y square. அதில் substitute பண்ணும். x க்கு என்னது 0.05, right? y க்கு என்னது 1.05 plus y square 1.05 square. ஓகேவா? இப்போ வந்து இது ரெண்டே ஆட் பண்ண இது செய்கிறோம், இதோட ஆட் பண்ணுறோம், 0.1 மல்டிப்ளை பண்ணுறோம். I don't have calculator, so நான் உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஆன்சர் கொடுக்கவா? பண்ணிடுவீங்களா? ஸோ இது ஒரு ஆர்டினரி கால்குலேஷன் தான். Let me use my mobile. So calculator எடுக்கும். calculate பண்ணலாம். இது எவ்வளவு 0.05 into 0.05 into 1.05 is equal to ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சீங்கன்னா மிஸ்டேக் வராது. ஓகேவா? 0.0525 ப்ளஸ் இப்போ இது என்னது 1.05 ஸ்கொயர் இன்டூ 1.05 எவ்வளவு 1.1025. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா? ஈக்குவல் டு இதோட இதை ஆட் பண்ணுவோம் ப்ளஸ் 0.0525 ஈக்குவல் டு அப்புறம் வேல்யூ 0.1 இருக்கு. ஸோ இன்டூ 0.1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது 0.1155, ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் k3 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன பார்க்கலாம்? h into f of x0 plus என்ன h by 2, ஃபார்முலா ஈஸி தான், y0 plus k2 by 2, ரைட்? இந்த பை மட்டும் இந்த டேர்முக்கு மட்டும் தான், எல்லாத்துக்கும் போடக்கூடாது. அது மாதிரி நடுவில் கமா. ஓகேவா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ h எவ்வளவு சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம் 0.1. f of x0 என்ன 0 plus again h என்ன 0.1 divided by 2, y0 என்ன 1 plus k2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 0.1155 divided by 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். f of இது எவ்வளோ வந்தது 0.05, இது எவ்வளோ வந்தது 0.1155 by 2. divided by 2 is equal to இது ஒரு வேல்யூ வருது, அதோட ஒரு 1 ஆட் பண்ணணும். அப்போ எவ்வளோ வருது 1.05775. ஓகே? இப்போ ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்னது xy plus y square.
அப்போ x into y plus y square. So 0.05 into 1.05 7 வச்சிட்டாலும் சரி 8 வச்சிட்டாலும் சரி இல்லை 775 plus என்னது y square function கொடுத்துருக்க function y square 1.05 775 square ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு bracket right. ஸோ இதெல்லாமே நீங்கள் simplify பண்ணிடலாமா. this into 0.1 into எழுதுறேன் this into this into 0.05 is equal to 0.05 to 8875 போகுதா. அப்போ நம்ம வந்து 9 போட்டுக்கலாம் ஓகே. ப்ளஸ் அடுத்ததான் 1.05 இங்கே 775 ஸ்கொயர் இருக்குது இப்போதைக்கு போடுவோம். 775 into 1.05775 is equal to 1.118835 வருது. நம்ம 1188 ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகே. இல்லைன்னா 4 போட்டுக்கணும். 5 and 5 above இருந்தால் முன்னால் ஒரு ப்ளஸ் 1 பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்ல. 1.1188 plus 0.0529 is equal to வெளியே into 0.1 okay. 0.1172 போட்டுக்கலாம். 0.1172 right. இப்போ அடுத்ததா வந்து K4 செகண்ட் பேப்பர் எடுக்கணும். K4 பார்க்கலாம். So K4 is equal to h into f of x0 plus h by 2 ல வராது y0 plus K3 substitute பண்ணிடலாமா. 0.1 f of 0 plus 0.1 comma 1 plus K3 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். K3 வந்து 1 point 0.1172 கண்டுபிடிச்சோம் இல்லையா அப்போதான் அந்த பக்கம். ஸோ 0.1 into f of 0.1 comma 1.1172 okay. that is equal to function என்ன நமக்கு xy plus y square அதை நம்ம போட்டுற வேண்டியது. x என்ன 0.1 y என்னது 1.1172 plus y square 1172 square okay. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.13598 கிடைக்கும். 13598. இப்போ என்ன பார்க்கணும்னா k பார்க்கணும். k equal to 1/6 into k1 plus 2k2 plus 2k3 plus k4. ஸோ இப்போ கண்டுபிடிச்ச உடனே இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஸோ 0.1 plus 0.2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. k2 into 2 ஓகேவா plus 0.2348 plus k4 0.13598 okay. So this is equal to என்ன வந்துருது k ஓட வேல்யூ 0.11687 கிடைக்கும். Now y1 is equal to formula என்ன y0 plus k. So y0 என்னன்னா 1 plus 0.11687 which is equal to 1.11687. இதுக்கு என்ன அர்த்தம் y1 அப்படின்றது y of 0.1. இதுக்கு என்ன அர்த்தம் y at x equal to 0.1 அர்த்தம். புரியுதா? இந்த மீனிங் புரியுதா? அதை நான் ஜஸ்ட் மீனிங்காக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் எழுத தேவை. Do you understand? ஓகே. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அடுத்த அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க இது ஒன்று மட்டும் கேட்டோம்னா நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபைண்ட் y at x equal to 0.1 அப்படி மட்டும் கேட்டிருந்தா ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் 0.2க்கு கேட்டிருக்காங்க. அப்போ இதே மாதிரி ஒரு செட் என்ன செய்யணும் 0.2க்கு செய்யணும். now என்ன வந்துடுது x1 x0 என்னதுன்னு பார்த்தோம் 0ன்னு பார்த்தோம். x1 என்னன்னு பார்க்க போகிறோம் 0.1ன்னு பார்க்குறோம். y1 என்னது நம்ம கண்டுபிடிச்சது 11687. இதை யூஸ் பண்ணி தான் y2 கண்டுபிடிக்க போகிறோம். then y2 will be obtained as follows ஓகேவா. y2 will be obtained by என்னது
y2 is equal to y1 plus k ன்னு வந்துரும். இப்போ k என்ன அப்படின்னா நம்ம ஃபார்முலா 1/6 k1 etc. அப்படியே ஃபார்முலாக்கு போகணும். ஓகே, பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ விசிபிளாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ புரியுதுங்களா? கே வந்து என்ன வந்துடும்? ஸோ ஒன்றா போகணும்ல. கே இஸ் ஈக்குவல் டு k equal to 1/6 into k1 plus 2k2 plus 2k3 plus k4. பட் இப்போ வேர் k1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா h into f of x1 y1. ஓகே, முதல் நம்ம x0 y0 பார்த்தோம். இப்போ நம்ம கையில் y1 இருக்கு. அப்போ x1 என்னது 0.1, அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ h is 0.1, f of x1 is 0.1, y1 வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.11687. ஓகேவா? 1.1168. ரொம்ப சிம்பிள். ஆர்கே மெத்தட், ஃபோர்த் ஆர்டர், எந்த இன்டகிரேஷனும் கிடையாது, டிஃபரன்சியேஷனும் கிடையாது. ஸோ ஃபங்க்ஷனில் போட போகிறீங்க, ஆட் பண்ண போகிறீங்க, மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. கரெக்டாக f of xy மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா பண்ணிடலாம். ஸோ 0. ஸோ f of x, yனா xy plus y square. அப்போது x என்ன 0.1, y 1.11687 plus இதோட ஸ்கொயர் 1.11687 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். Okay, so 0.1 into 1.11687 is equal to 111,687 plus 1.11687 square 1.24739 இருக்கு. 74 வச்சுக்கலாம். ப்ளஸ் இதோட இதை ஆட் பண்ணுவோம்ல 0.111,687 இன்டூ வெளியே 0.1 இருக்கு இன்டூ 0.135908 இருக்கு. 91 வச்சுக்கலாம். ஓகேவா? So next k2. k2 is equal to h into f of என்ன formula x1 plus h by 2 y comma y1 plus k1 by 2. h என்ன 0.1, f of x1 என்ன 0.1, h 0.1 by 2, y1 நம்ம கண்டுபிடிச்சது 1.11687 plus k1 0.1359 வரை வச்சுக்கலாம் divided by 2. Okay, so 0.1 f of 0.1 plus 0.05 அப்போ 0.15 கமா. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும்ல, கால்குலேட்டர் இருந்தால் கடகடன்னு சொல்லலாம். ஓகே, 0.1359 divided by 2 இது plus இது 1.11687 equal to 1.18482. என்ன நம்ம மறுபடியும் ஆமாம், இனிமேல் தான் நம்ம ஃபங்க்ஷன் போட போகிறோம். f of x, உள்ளே இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். f of x, y என்ன xy plus y square. ஸோ 0.15 into 1.18482 2 கூட விட்டுறலாம் ப்ளஸ் 1.18482 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.1581. ஓகே,
நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக ஃபார்முலா K3 என்ன h into f of x1 plus h by 2 y1 plus k2 by 2 ஓகேவா. இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். 0.1 f of 0.1 plus 0.1 by 2 y1 1.11687 plus k2 என்ன 1.581 k2 மட்டும் தான் divided by 2 whole by 2 whole square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். So that is equal to இங்கே என்ன வந்ததுன்னா 0.1 by 2 வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 0.05. ஸோ 0.1 plus 0.05 அப்போ 0.15. ஸோ 0.1 into f of 0.1 into f of 0.15 கமா இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். திஸ் பை திஸ் இதெல்லாம் ஓகே. 0. இங்கே என்ன இருக்குது 1581 by 2 0.1581 divided by 2 ஒரு வேல்யூ வரும் ப்ளஸ் 1.11687 equal to இதோட வேல்யூ 1.1959 இப்போ ஃபங்க்ஷன் xy plus y square. Okay, so this one is square x square பண்ணிட்டோம் plus your plus open bracket 0.15 into 1.1959 close the bracket is equal to 0.1 into 0.1 0.16096 okay va. Next K4 K3 வரைக்கும் பண்ணிருக்கோம்ல. So now K4 வந்து h into f of x0 plus h comma y0 plus k. Okay, K3 h is 0.1 f of 0.1 x0 is 0.1 plus h0 is 0.1 y0 இல்ல I am sorry x1 formula x1 plus h comma y1 plus k3 x1 0.1 plus h 0.1 y1 எவ்வளோ 1.11687 y1 okay. I'm sorry நான் இதை அடிச்சுட்டு எழுதுறேன். So h is 0.1 f of x1 0.1 plus h 0.1 y1 வந்து 1.11687 plus k3 நம்ம கண்டுபிடிச்சது 0.16096 okay, close the bracket. இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 0.1 f of 0.2 கமா ரெண்டு ஆட் பண்ணணுமா 1.11687 plus 0.K4 16096 is equal to 1.27783 okay. So 0.1 xy plus y square அதான f of x, y என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல xy plus y square இது x இது y xy plus y square x into y plus y square 1.27783 square okay. This is equal to இது ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயர் பண்ண நமக்கு ஒரு வேல்யூ அடுத்ததா plus open bracket இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம்ல
0.2 into 1.2778 okay. So என்ன பண்ணுறோம் ப்ளஸ் ஆகும். எடுத்து வெளியே ஒரு 0.1 into 0.1 equal to 0.18842 okay. So 888 ஓட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நமக்கு 4 digit அதை யூஸ் பண்ணோம் decimal places okay. Now k equal to k1 1/6 into formula k1 plus 2 k2 plus 2 k3 plus k4 okay. So எல்லாத்தையும் substitute பண்ணுங்க. Fine. What is k1? We have found 0.155. இது வந்து இங்க ஆரம்பிச்சோம் ப்ராப்ளம் இங்க ஆரம்பிச்சோம். ஸோ k1 இது ஃபர்ஸ்ட் பார்த்த k1 நம்ம இப்போ பார்த்த k1 தான் இது யூஸ் பண்ணோம். ஸோ வேர் இட் இஸ் இதுங்க பின்னால் இருக்கு. k1 is 0.13591 0.13591 plus 2 times k2 another 1.1581 0.1581 plus 2 times k3 0.16096 plus k4 0.18842 okay. இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா k is given by 0.1605. Therefore y1 plus k that is equal to y1 வந்து 1.11687 plus 0.1605. So if you add it you will get it as 1.2773 okay. Check பண்ணலாம். 1.11687 plus 0.1605 1.27737 ஓகேவா. அப்போ y2 அப்படின்னா என்ன அர்த்தம்? What is this y2? y of 0.2 y of x1 x2 right. நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் y1 வந்து y of x1 ஸோ இது வந்து y of x2 right ஓகேவா. y of x2 தான் என்னது y of x2 equal to y2 x க்கு பதிலா x2 substitute பண்ணும்போது நமக்கு y2 வந்து கிடைக்கும். Do you understand? So thank you for watching. நான் புரிஞ்சுக்கோ நம்புறேன். So I'll meet you in my next video. Take care. Bye bye.